ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால், நம்மளுடைய வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு. அந்த தோட்டம் இல்லைலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து லீக்ஸ் கன்றை வைக்க போகிறோம். ஸோ நானும் சேர்ந்து வேலை செய்ய போகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய தோட்டத்தை. ஸோ லீக்ஸ் பயிற்சிக்கான நாற்று மேடைகளை வந்து எப்படி அமைக்கிறது, அந்த கன்றுகளை வந்து எப்படி வைக்கிறது, எப்படி தயார்படுத்துறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாகவே பார்க்கலாம் வாங்க. வீட்டு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு மட்டும். நானும் இன்னொரு அண்ணனும் தான் வேலை செய்ய போகிறோம். வந்தா பாருங்கள் இருக்காரு, அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்பதாக இந்த ராபு தான் இதில் போட்டிருந்துச்சு. ஸோ பாருங்கள், பழைய ராபு. நம்ம தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை வந்து கொத்த வேண்டியிருக்கும். இப்போ அந்த அண்ணா என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த விளைச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய புட்களை வந்து ஃபஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணுறாரு. ஸோ மண்வெட்டினால் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து உதறிட்டு அதன் பிறகு தான் அந்த புட்களை வந்து ஒரு இடத்துல குமியலாக போடணும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நிறைய க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு முக்கியமான ஒரு புழு ஒன்றை பார்த்தேன். இந்த புழு பார்த்திங்கன்னு சொன்னால், இது வந்து பயிர்களின் வேர்களை வந்து கடிப்பதன் மூலம் அந்த பயிர்களை வந்து நாசப்படுத்திடும். இது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து முற்றாக அகற்றணுங்க துண்டில் இருந்து. க்ளீன் பண்ணி முடித்த பில்லெல்லாம் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவ்வளோத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு குமியலான இடத்துல கொண்டு வந்து குமிச்சு போடுறாரு. ஏன்னு சொன்னால், அந்த மாதிரி குமிச்சு வைக்கிறதுனால இது வந்து ஒரு உரமாக மாறும். அது வந்து உக்கி போகிறன் மூலம் இது வந்து ஒரு உரமாக மாறும். உரமாக மாற நேரத்தில் நெக்ஸ்ட் வெள்ளாமை போடுற டைமில் இதை வந்து நாட்டு மேடைகளில் வந்து போட்டு நெக்ஸ்ட் வெள்ளாமை நம்ம போடுற டைம்னால நல்லா உர சத்து கிடைக்கும். இப்போ நம்மளோட வேலை போய்கிட்டு இருக்குங்க. அப்படியே நம்மகிட்ட கொய்யா மரம் இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் சில கொய்யாக்களை பிடுங்கியிருக்கோம். பிடுங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிடுங்கணும். வாங்க. கொய்யாக்காய் வேணுமா? இந்தாங்க, சாப்பிட மாட்டிங்களா? இந்த அவர் கொய்யாக்காய் சாப்பிட மாட்டாராம். ஸோ நான் சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம தோட்டத்தை வந்து புல்லெல்லாம் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த கருப்பும் வெள்ளையுமா என்ன போட்டிருக்கோம்னு சொன்னால், சுண்ணாம்பும் சுட்ட சாம்பலும் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மண் வளமாக இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும். துண்டு பூரா போடப்பட்டிருக்கு. இப்படி போடுறதுனால வந்து மண் கொஞ்சம் இலகுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நாற்று மேடைகளை அமைக்கணும். அதுக்காக மண்ணை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கொத்த வேணும். இந்த கொத்துறதுக்காக ஒரு மெஷினை போட்டு நம்ம கொத்த போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி கொத்துறாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் ஃபுல்லாகவே வந்து கொத்தி முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி மண் வந்து இலகுவாக இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாற்று மேடைகளை வந்து அமைக்க போகிறோம். ஸோ நாற்று மேடைகளை வந்து எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நாற்று மேடைகளை வந்து எப்படி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாற்று மேடையின் அகலத்தை வந்து 3 அடிக்கும், அதன் நீளத்தை வந்து ஒரு 10 அடிக்கும் வகையில் வந்து இந்த நாட்டு மேடைகளை வந்து அமைப்பாங்களாம். ஸோ பாருங்கள் எப்படி அமைக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எந்த விதமான இயந்திரம் பயன்படுத்தாமல் வந்து வெறும் மண்வெட்டியினாலே வந்து இந்த நாற்று மேடைகளை வந்து அமைக்கிறாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நாற்று மேடைகளை அமைக்கிறதன் மூலம் நம்ம வந்து களைகளை வந்து பிடுங்கிறதுக்கும் உரம் வைப்பதற்கும் இலகுவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நாற்று மேடைகளை வந்து அமைக்கட்டும். நம்ம போய் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், லீக்ஸ் கன்றுகளை வந்து கொண்டு வருவோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது என்னன்னு சொன்னால், லீக்ஸ் கன்றுகள். இதை வந்து நம்ம வந்து செப்பரேட்டாகவே வந்து நாற்று மேடைகளை வந்து அமைச்சு இதுக்குன்னே விதையை போட்டு கன்றுகளை வந்து உருவாக்கி வச்சுருக்கோங்க. இதை தான் கொண்டு போய் நம்ம வந்து நாற்று மேடைகளை அமைத்த பிறகு கொண்டு போய்ட்டு வைக்க போகிறோம். ஸோ இப்படி தாங்க அந்த கன்றுகளை வந்து இலைகளையும் அந்த வேரையும் சிறிதாக நம்ம வந்து அறிந்த பிறகு கொண்டு போகணுங்க. ஸோ பாருங்கள் எப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம கன்றுகளை பிடிங்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அங்கே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து அவங்க நாற்று மேடைகளை வந்து அமைச்சு வச்சுட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ
ஸோ இப்போ நம்ம வந்து கன்றுகளை தான் வைக்க இருக்குது. ஸோ இப்போ கன்றுகளை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எப்படி கன்றுகள் வைக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு வரிக்கு, அதாவது வந்து அகலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வரிக்கு 8 கன்றுகள் வீதம் கன்றுகளை வந்து வைக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி. இப்படி வைக்கிறதன் மூலம் விளைச்சலும் வந்து அதிகமாக இருக்கும். கன்றுகள் வந்து சீராக சிறப்பாகவும் வளரக்கூடியதாக இருக்குமாங்க. இப்படி தான் லீக்ஸ் பயிற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.